சமையலை விரும்பி சாப்பிட்றதுக்கு நம்ம வேணுண்டாலும் கிடைச்சிருக்கு. அன்றைக்கு வந்து வந்து மீன் கடிக்கலாம் எடுக்கக்கூடாது. சத்துள்ள மீன் இது கொடுமை எல்லாமே கொடுமை. என்ன மக்களை தவறாம கவுன் பண்ணுவோம். உங்களை எல்லாம் பொம்பளை போனாதான் சரியா. எனக்கு வந்த பொம்பளை ஊத்தி பார்த்தாதான் தெரியும். அதுக்காக நான் அடிச்சு ஊத்தி பார்க்கிறேன். இல்ல நாங்க கரு வந்து நல்ல மஞ்சள் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நான் அனு. நான் வசந்த். இன்று நம்ம எங்க நிக்கிறோம்? நாங்கள் நடுக்காட்டுக்கு நிற்கிறோம். சரியா? என்ன இரவு நேர பயணம் போ. இப்படி எதுவும் இல்லை. நாங்கள் வந்து எங்களோட கிச்சனுக்குலாம் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து நாங்கள் ஒரு குக்கிங் வீடியோ வந்து பதிவு செய்யப்படுறோம். இருக்காது 2 நாளைக்கு பிறகு இன்னைக்குமே எவ்வளோ நாள் ஆச்சு. இப்போ வந்து நாங்கள் குக்கிங் வீடியோ ஒன்று போட்டு எல்லாமே தம்பி வந்து அந்த நேரங்களால் வேற அப்படி இப்படி என்ன கொஞ்சம் இதுகளால் போட விட்டாங்க. இன்றைக்கு ஒரு அசத்தலாக ஒரு நிம்மதியாக இருந்திருப்பீங்க. ஆனால் சமையல் பார்க்காம பார்த்தீங்கன்னா சமையலுக்கு வந்தது எல்லாரும் நிம்மதியும் குளிர போகுது. சரியா? ரோஜாமா காக்காவோட அடி வரலாம். ஒரே ரோயாமா வந்து காலமே சொல்லி என்னவா என்னண்டு அது மகன் சொன்னதான் எனக்கு அனுபவக்காண்ட சமையல் எல்லாம் விருப்பம் உண்டு. அப்படி இங்க சமையலை விரும்பி சாப்பிட்றதுக்கு ரோயாக்கா நம்ம மகன் உண்டாலும் கிடைச்சிருக்கு. ஒரு 2-3 நாளா சமையலும் இல்லை தானே. சாப்பிட்டு சாப்பிட்டு சமையல் இல்லையா? மதிய நேர சமையல் ஏன் இல்லை? நேற்று என்ன சமைச்சாங்க? நேற்று என்ன சமைச்சாங்க? ஹாஸ்பிட்டல் போயிட்டு நேரம் அதுக்கு முதல்ல அவசரம் சாப்பிடுறாங்க. அதுக்கு முதல் நாள் அவசரம் சாப்பிடுறாங்க. ஏதோ ஒன்று சாப்பிட்டாங்க. சரியா? அப்போ 2 நாட்களுக்கு பிறகு அனு வந்து நல்ல ஒரு அருமையான சமையல். அதுவும் வந்து இறைச்சி வேண்டும் சொல்லி தான் கேட்டான். அப்போ அனு சொல்லிச்சு திருக்க மீன் வேண்டி கொண்டு வர. உண்மைக்குமே வந்து என்ன அப்படி வேணாம் சொன்னால் டெய்லி வந்து குறையிலர் கோழி வந்து கொடுக்கக்கூடாது. மெய்ஞ்சமாக்குமே இறைச்சி என்ன நல்ல விருப்பம். அப்போ அம்மா வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசுவான்னு இறைச்சி காய்ச்ச வேணாம், வெட்டைக்கு கூடாது, சின்னவங்களுக்கெல்லாம் இப்போ அப்படி இந்த குறையிலர் கோழிகள் கொடுக்க வேணாம். இப்போ நாட்டுக்கோழி காய்ச்ச விருப்பம். வசந்துக்கு நாட்டுக்கோழி பிடிக்காது. பிடிக்கும். நாட்டுக்கோழி கொஞ்சம் இது எலும்புகளா இருக்கும். ஆனால் அந்த சாறு நல்ல டேஸ்டா இருக்கும். சரி, ஒரு நாளைக்கு உங்களோட ஆசைப்படி ஒரு நல்ல முழுக்கோழி வேண்டி சமைப்போம். கண்டிப்பா வேலை ஒரு 3000 நேரம் போடுது. பெரிய முழுக்கோழி சோவெல்லாம் என்ன சமையல்னு பாத்தீங்கன்னா முதலாவது வந்து வசந்துட்டு சொல்லிவிட்டா சக்கரை பூசணிக்காய். இந்த சக்கரை பூசணிக்காய்ன்னு பாத்தீங்கன்னா எங்களோட தம்பி குட்டிக்கும் இல்ல விழாமில்ல தம்பிக்கு குட்டிக்கு புரிமா சுத்தி வைக்கிறது மீன் வேணும். இந்த வசந்த் அவருக்கு கொஞ்சம் இனிப்பு தன்மை இருந்தா கொஞ்சம் சோறு கொஞ்சம் சாப்பிடுவார். அப்ப சக்கரை பூசணிக்காய் வந்து கலக்கிறது உண்மைக்குமே குழந்தைகளுக்கு நல்லா இனிப்பு தன்மையை விட நல்லது. முட்டை சத்து ஏதோ ஒன்று சொல்றீங்க. நான் சத்தன் முட்டை எதுவும் இல்லை. சரி, அப்போ வாங்கணும் இருக்கிறீங்க போல. ஊர் முட்டை தம்பி குட்டிக்கு மேஞ்சமாக்கு வந்து ஏஞ்சமாக்கு வந்து பொறிச்சு கொடுக்கணும். மேஞ்சமாக்கிட்ட யாரும் அவிச்ச முட்டை சாப்பிட்டாலே பக்கத்துல இருக்க மாட்டா. அப்படி பிடிக்காதவாக்கு அம்மா தம்பிக்கு சாப்பாடு தீத்தினாலும் சொல்லுவா, அம்மா கொண்டு போனேன் அம்மா என்கிட்ட சாப்பாடு தீத்த வேண்டாம்டா. அப்படி பையன் இந்த ஊர் முட்டை அடிச்சு ஊத்தி பார்த்தாதான் தெரியும். அதுக்காக நான் அடிச்சு ஊத்தி பார்க்கிறேன். நாங்க கரு வந்து நல்ல மஞ்சள் ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஊர் முட்டை. சரி, 4-5 ஊர் முட்டை அடைக்கிறதுக்குள்ள என்ன. அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு என்ன கறிக்கின்றாலும் தக்காளி பழம் அளவா பாவிக்கட்டுமா? தக்காளி பழம் உங்களுக்கு வாங்க தெரியா? விலை கொடுத்து வாங்கினாலும் நசுக்கு வாங்கி வச்சிருக்கீங்களே. போடலாம் தான், வச்சு பாவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும். நீங்க பழகிறீங்க உள்ளாலும் கடைக்கு போறீங்களா என்னதான் செய்யறீங்களா? எல்லாம் பொம்பளை போனாதான் சரியா. எனக்கு வந்த பொம்பளை உங்களுக்கு வந்து நான் என்னண்டு போறது என்னண்டு போறது. நான் தம்பியெல்லாம் விட்டு நான் நம்மளுக்கிட்ட போறது அப்புறம் வந்து உங்களுக்கு சமைச்சு தர்றது வேலை இல்லை எனக்கு. நீங்க இருக்கிறீங்க அத்தை தண்டை மாதிரி கொண்டு வேலை வந்துருக்கா. மெரவள்ளிக்காங்க என்ன வேற அனுபவம் இருக்கும். மக்களை நீங்க தவறாம கவுன் பண்ணுவோம். இது அப்படி கொஞ்சம் பீக்கம்
இது நீங்க கத்துக்கொள்றீங்க. ஓகே. அப்புறம் ஜோதியா இருக்கணும் நான். மரவழிக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சமைங்க கலைச்சி போட மாட்டேன். எனக்கு வந்து குட்டி மேலே வேணுங்க. அதுக்காக எனக்கு ரொம்ப இல்லை. தம்பிக்கு கேரள வாங்கினீங்க குஞ்சு கேரள அந்த அம்மா சின்ன பிள்ளை நல்ல சத்தம். அதுக்காக வந்து மெனச்சாச்சு என்று இல்லாம குஞ்சு கேரளா கடவுள இதை வச்சு கை வச்சு தான் காட்டணும். நான் இந்த குஞ்சு கேரளா வசந்துக்கு குடிங்க கலாச்சல் மீன். மற்றது வந்து திருக்க மீன். இந்த 1/2 கிலோ திருக்க மீன் 700 ரூபாய். அவ்வளவா? ஏன்னா திருக்க மீன் விருப்பா உங்களுக்கு தான் வேணும். திருக்கை மீன் கையில் அலையத்தான் கொண்டுட்டு ஆனால் கட்டிச்சிருக்கியா தெரியும். உண்மைக்குமே நான் வசந்து வேணும். மீன் கடிக்கலாம் சத்துள்ள மீன் இது கொடுமை எல்லாமே கொடுமை. இது வந்து பொரிச்சு போட்டு தீத்தட்டுமா பிள்ளைகளுக்கு? அது நல்ல வேண்டாம். நீங்க பட்டர் வேணும் படிக்க சீசோ சீஸ் பாருங்க. ஒரு பெரிய மீன்களுக்கு உண்மைக்குமே இன்னொரு மனச்சாட்சி இல்லாத வேலை செய்யறது. இந்த மீனை நான் மிச்சி கப்பு போட்டு அடிக்கிறது. பெரிய மீன்கள் குண்டு குஞ்சு மீன்களை பாத்தீங்களா எல்லாத்துலயும்? உண்மைக்குமே வந்து பாருங்க கூட பெரிய மீன்கள் அது வேற அது கூட போகணும். நொய்ய நொய்யனோ நோய் ஏதோ ஒரு கடவுள் மெசேஜ் யாரும் கூட வீட்டுல செய்திருந்தா நீங்க என்ன தண்டனை கொடுத்துருப்பீங்க? இந்த மீன் எல்லாம் பிள்ளைக்கு எந்த எப்படி இதெல்லாம் நடும் ஒரு தசை முறிக்கலாம் சொல்லுங்க. இப்ப நாங்க என்ன பெரிய பொறிச்சிட்டு கடிச்சு சாப்பிடலாம். குஞ்சு மீன் எல்லாம் உங்களுக்கு, பெரிய மீன் எல்லாம் தம்பிக்கு. இந்த பெரிய குஞ்சு மீன் கூட பொறிச்சு போட்டு சாப்பிட்டு அவ்வளவு சத்து இருக்கா? நாங்க வந்து உப்பையா இருந்தா மீன் சாப்பிடுறாங்களா? அப்ப இப்படி சத்தான மீன் தான் சாப்பிடுறோம். சத்தண்டதுக்காக கையால நோண்டால அளவுக்கு எல்லாம் மீன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு பாத்தீங்களா? பண்றா சத்து. சரி பரவாயில்ல. இன்றைக்கு வந்து எனக்கு இதை வந்து ஒரு வித்தியாசமான முறையில கறி காய்ச்சல். இது வந்து உங்களுக்காக நான் காய்ச்சல ஏஞ்சம்மாக்காக. ஏஞ்சம்மா இதை வந்து ரச்சி மாதிரி சாப்பிட்றதுக்காக ஏஞ்சம்மாக்கு ரச்சி கறி மெதட்ல வந்து திருக்கை கறியை வந்து காய்ச்சி கொடுக்க போறேன். உங்களுக்கு கவலைப்படாதுங்க. நான் குஞ்சு மீன்கள் பொறிச்சிட்டல சத்து தானே சாப்பிடுவேன். சரி உங்களுக்காக வந்து நான் வெள்ளை சோறு தான் எனக்கு விருப்பம். உண்மைக்கு மேலே வெள்ளை சோறு போட்டு எல்லாம் குத்தரிசி போட்டு எனக்கு போட்டு உங்களுக்கு வெள்ளை குத்தரிசி போட்டு நீங்களும் தம்பி குத்தரிசி எல்லாம். அப்புறம் நாங்கள் எங்களுக்கு வெள்ளையரிசி போடுறது ஓகே. எல்லாருமே வந்து குத்தரிசி சாப்பிடுவோம். அப்புறம் உங்களை காட்டி வச்சு சாப்பிட்ட மாதிரி போயிடுமே இல்லை. அப்புறம் உங்களுக்கு வாய் வரும். என்ன அப்பாவா கொள்ளுறியா? அப்படி முட்டைய பால் என்ன சொன்னது? ஓ அத வந்து நான் அப்படி இருந்து கேட்ட வேண்டாம். முட்டையை அவிச்சுன்னா இந்த இட அவியெல்லாம் போட்டுது. அதனோளுக்கு அவளை கேட்ட அப்ப ரவாக்கு ஏதோ செய்தாம ஏன்னு நம்ம அப்படி செய்யற அப்பா வேணும் கொள்ள போறோம்னு என்று கேட்கலாம். என்ன அந்த அப்படி சாப்பாடுலாம் அவளுக்கு கொடுக்க கூட யாரு கேட்டாலுமே. சரி அப்ப நாங்கள் சமையலுக்குள்ள போவோமே. வந்து இதுதான் வந்து சமையல் இன்றைக்கு பார்த்தீங்களா? திருக்கியை வந்து வெட்டி மஞ்சள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறோமே நான் கழுவி போட்டு. அப்புறம் வந்து மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் கோவை. இது வந்து மரவள்ளி பொரியல் ஏஞ்சம்மாக்கு. மற்றது பால் வெங்காயம் மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தம்பி குட்டி கத்தி கொண்டே இருக்கிறேன். மரவள்ளிக்கிழங்கு வந்து அவிய விட போகிறோம். முதலாவது மரவள்ளிக்கிழங்கையும் பூசணிக்காய் வந்து தண்ணி ஊற்றி அவிய விட போகிறோம். தண்ணி விட்டு அவிய விடுவோம். அவிய விட்ட நல்லா இருக்கும். குத்தரிசி சோத்துக்கு மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் நல்லா இருக்கு. அவியட்டும் இது. அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மீதி இது சாரி கறி வைக்கிறேன். அந்த சட்டியை சூடாகப்படும். அவ்வா பார்த்தீங்களோ? தண்ணி இல்லாமல் சட்டியை வறுக்கணும். வரட்டோன்னு போட்டு சின்ன வெங்காயம் தான் வெட்டி வச்சு கறி
எங்க மகன் இறைச்சி கறி வெங்காயத்தெல்லாம் போடுவோம். பச்சை மிளகாய் அடுத்ததா போடுவோம். அரிசியில் அப்படி போட்டு வறண்டுவோம். தண்ணி இல்லாம வறட்டோம். நினைங்கம்மா தேவையான அளவு தேங்காய் அப்புறம் பாத்தீங்கன்னா பெருஞ்சீரம் போடுவோம். தேவையான அளவு பெருஞ்சீரம் தம்பி எப்போ கட்டுப்படுத்தலாமே தேவையான அளவு கலவு போடணும். தேவையான அளவு பெருஞ்சீரம் போட்டாச்சு. அப்புறம் வந்து கழுவி வச்சிருக்கிற கருவேப்பிலை உருவி போடுவோம். தேவையான அளவு கருவேப்பிலையும் வாசனைக்கு போட்டுக்கூடாது. அது கூட அழகின் ரகசியம் வேணும். டீக்கா கொடுத்து டீக்கா கொடுத்தியா? அண்ணன் அழகின் ரகசியம் டீக்கா கொடுத்தியா? தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம மகனுக்கு இருந்தாலும் இந்த சமையல் பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியாத தம்பிக்காவே தான் நான் மனம் வச்சு படிக்கா சமைக்கணும். அப்படி காய்ச்சமே காட்டி தம்பிக்கு நான் என்ன சமைச்சாலும் கூட தான் நான் அவசரம் சேர்ந்துருக்கேன். இந்த கடலை கொட்டை எதில் வருது சாப்பிட்றேன். நாங்கள் நம்பிக்கை அதான் குப்பில இந்த காலம் தக்காளி கூட நாட்டு மரம் வழியாது. ரொம்ப விருட்டுறாரு அக்கா விருட்டுரு. அதுங்க எல்லாம் போய் சேர்ந்து கொஞ்சம் பொன் கலர்லாம் வதங்கி வரும். அங்கால வந்து மிளகாய்க்கு பூசணிக்காய் வந்துடும். இது கொஞ்சம் பொன் கலர்ல விரட்டு. என்னம்மா வாங்கிட்டல அம்மா சொன்னா தெரியும். அம்மா என்ன சமையல் நினைப்பீங்களா? திருக்கிய போடுவோம். திருக்க வந்து வதக்கி காட்டினா டேஸ்டா இருக்கு. அதனால இது என்ன வேறுங்க? கட்டு திருக்க. கட்டு திருக்க இப்படிலாம் போய் அம்மா வேணும்னு சொல்றாரு. கட்டு திருக்கோட மகன் பிடிக்க போறா. நடவடிக்கலாம். வெள்ளக்கறி கோவாக்கறி நடவடிக்கலாம் போட்டு குழப்பி சாப்பிட்டு கொஞ்சம் வளம் போடணும். நம்ம போட்டு வெண்ணையில போட்டு வளர்த்தி எடுத்து போடணும். லைட்டான எண்ணெய் தான் விட்டுக்கிறாரு. ஏன்னா இப்ப எல்லாருக்குமே இப்ப உண்மைக்குமே வந்து எல்லாருக்கும் கூடுதலா வருத்தங்கள் இருக்கணும். இப்போ நாங்களும் மேய்ச்சல் குறைச்சி சாப்பிடுவோம். என்ன செய்யறது? வழியா இருக்குல்ல திருக்க திருக்க முடியாது. நம்ம நம்ம என்ன செய்யப்படுறோம் பார்த்தீங்களா? அப்படியே வந்து முதல் பால் விட போறோம். முதல் பால் இல்லையா? ரெண்டாம் பால் டப்பா இருக்க பிடிக்கும். இப்போ வந்து நாங்கள் முதல் பால் வந்து தான் முதல் பால். இப்போ ரெண்டாம் மிக்சியில் அடிச்சிருக்கிறியா பால? முதல் பால் எப்படி? இதுக்கு வந்து கட்சி சிலக்கம் போட்டு காய்ச்சோமே நம்ம. அப்பதானே இங்க மாவு கொஞ்சம் சாப்பிடுவோம். அப்படி தம்பியே பாருங்க பெருமாடிக்கறி போயிடுவார்.
இப்ப தவளை வளர்க்கிட்டது விளையாட்டு புத்தி விளையாட்டு புத்தினா போயிடுவேன். உப்பு எல்லாத்தையும் போடுவோம். உப்பு அளவா 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 போடும் வேணாம். குடிச்சு குடிச்சு பார்த்து போடலாம் தேவையான. சரி மறுபடியும் அப்படி அவிய போட்டுருவோம். அளந்து போட்டேன். குட்டரிசி அவ்வளோ ஓ குத்தரிசியம்மா ஏன்னா வெள்ளை அரிசியை நீ வசந்தம் சாப்பிடக்கூடாது. நாங்கள் எங்களுக்கு ஒரு வெள்ளை அரிசியை பஞ்சியாக எல்லாரும் குத்தரிசியை சாப்பிடுவேன். தேவையான தூள் போட்டுக்கிறாங்க. இந்த தூள் வந்து இன்னைக்குமே கடத்தும். அப்பா சரியா கூட அம்மா அம்மா திருச்சி அம்மா கொஞ்சம் மேல ஆகணும். அம்மா அப்ப அம்மா தான் சொன்னா உள்ளி மிளகு கொஞ்சம் குத்தி போட சொல்லி இந்த கறிக்கு திருக்கி நல்லது பிள்ளைகளுக்கு மேஞ்சமாக்கு கொடுக்கப்படலாம். ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னோம். இப்ப வந்து இதை வந்து கொஞ்சம் வந்து நல்லா மூடி விடுவோமே நம்ம நீங்க சொன்ன மாதிரி மூடி விடுவோம் மொத்தம். இது வந்து கொஞ்ச நேரம் அவிஞ்சாக்குறது. இன்னைக்கு வந்து நான் பழப்புளி விடையில தேசி புளி தேசி புளியை விடுவோம். இப்போ கொஞ்சம் நேரம் அவியட்டும் மறுபடியும் சேர்த்து அவிஞ்சு கொண்டு வந்து சிரிக்க கறி வந்து ரெடி ஆயிட்டு நம்ம அடி ஆயிட்டோம். இந்த பார்த்தா தெரியும் திருக்க கறி வந்து ரெடி. அப்போ கொஞ்சம் முதல் பாலை விடுவோம். நாங்கள் கொஞ்சமாக விடுவோம் தம்பிக்கு தேவை. அடுத்தா வந்து என்ன செய்ய போகிறோம் இங்கே வந்துட்டு அது கச்சி ஜரக்கை வந்து போட போகிறோம். கச்சி ஜரக்கண்டா தான் நீண்டமா வந்து கச்சி வந்து சாப்பிடுங்க. இல்லாட்டி இருக்காது இங்கம்மா. கச்சி ஜரக்கை கொஞ்ச நேரம் போட்டு அடுப்பில் விட்டுட்டேன்னா அடுத்த வந்து நாங்கள் கோவா காய்ச்சிக்கிறோம். கோவாக்கு பெருஞ்சீரகம் கருவேப்பிலை கொஞ்சம் பச்சை வதக்கி போட்டு தெரியுமே நான் சமைக்க வதக்கி கோவாவை கழுவி போட்டுட்டு விட்டுட்டு கோவா தண்ணியில வதங்கி மேல பாலை பாலையும் நீ வதக்கி பால் கறிக்கு தேங்காய் இது மரதானே வரலாம் தேங்காய் ஓ கட்டு வச்சுதான் நான் பயந்து போட்டேன். நீங்க சொல்ல இதுக்கு வந்து பால் கறி கொஞ்சம் ரம்பையிலேயே போட்டுக்கலாம். வெங்காயத்தை கூட வேணும் பழங்க சரி நான் சரி சரி பழத்தெல்லாம் போயிட முடியாது. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம தலைமுடியலோட அது மங்கரோப்பில் அதான் அவ்வளவு பூந்த பெருஞ்சீரகம் போட்டுக்கூடாது. பெருஞ்சீரகம் போட்டு அந்த வளர்க்க போகணும். நம்ம பெருஞ்சீரகம் இல்லை பார்த்தோமே நல்லா காலையில சாப்பிட்டீங்க. காலமை முட்டை ரோல் முட்டை ரோலும் சின்ன வெங்காயம் எத்தனை பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எத்தனை சின்ன வெங்காயம் குழந்தைகளுக்கும் போட்டு கொடுக்கலாம். உங்களை விட்டு என்ன சாப்பிட காலமே எங்களை விட்டு சாப்பிட்டு மனுஷன் சாப்பிடுது. எத்தனை மணிக்கு வேலை கிளம்ப வேண்டியது கிளம்பி என்ன செய்யுங்க ஆட்டை விட்ட முத்தம் விட்டு 5 மணிக்கு கிளம்பி போட்டுருக்கீங்க. போட்டி போட்டு எத்தனை மணிக்கு முடியும்? 3 விட முத்தம் விட்டு எவ்வளோ நேரம் எடுக்கும்? வேறங்க வேலையை போடுறீங்க வேலைக்கு போனா அப்படியே போயிட்டு நிற்க வேண்டியாங்க. அதுக்காக இல்லை உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கு மறக்காமட்டா தெரியும். உடம்பு வந்து பார்த்து பார்த்துட்டு மகனுக்கு சமைச்சு கொடுப்பேன்.
அது அங்கே நிற்கிறேன் சிரிப்ப மாதிரி லோயாமான சிரிப்ப நான் முடிச்சு வச்சிருந்தேன் அந்த சிரிப்ப அப்படி எங்கே போகுது அங்கே விட போகுது உப்பையும் போடுவோமே உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா இருக்கும் சில பேர் தூள் போடுறேன் தூள் போடுறேன் சாப்பிட அதுதான் கொஞ்சம் மஞ்சள் போட்டு வதக்கினா நல்லா இருக்கும் நல்ல ஒரு சாப்பாடு பருத்தியோட நம்ம சேர்ந்து கொஞ்சம் நேரம் பூவா வந்து ஒரு பிடிக்கணும் போல சரி பூவா வந்து கொஞ்சம் மதங்கள் அப்படி வந்து எங்கள்ட கறியை காட்டுவாங்க கறிக்கு வந்து தேசி புளி வெட்டி விட போகிறோம் ரெண்டாவது தேசிக்காய் நல்ல வாசமாக இருக்கேண்ணா அப்போ இந்த தேசிக்காயை வெட்டி புளிந்து இப்போ விட போகிறோம் நாங்கள் ஆறுமாத்திர கறி இப்போ வந்து போக வந்து கொஞ்ச நேரம் அவிய விட்டு கிடக்க நம்ம அவிய விட்டுட்டு மரவள்ளி கிழங்கு பொறிக்கணும் தம்பிக்கு சொல்லி வைக்கணும் எவ்வளோ வேலை நான் கவியலன்றதுன்னு சொல்கிறேன் சரி கவிதை அப்புறம் பார்ப்போம் இப்போ வந்து சமையல் வந்து முடிஞ்சுது வந்து வச்சு முடிச்சாச்சு இப்போ வந்து என்ன கறின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரவள்ளி கறி காய்ச்சி வச்சுக்கிற வெள்ளைக்கறி மரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் சேர்த்து அப்படியே பார்த்தீங்கன்னா எங்களோட திருக்க மீன் குழம்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவாய் மற்றது மரவள்ளி கிழங்கு பொரியல் அப்புறம் வந்து குத்தரிசி சோறு அப்புறம் நான் சமைச்சு கொண்டு கேட்க பார்த்தீங்கன்னா சாருபாக்கா வந்து கால் பண்ணாலும் கொஞ்சம் வேலையாக இருக்குது நீ கொஞ்சம் சமையல் எனக்கு சாப்பாடு வந்து கொடுத்து விட்றீங்க மாட்டேன் அதுக்கப்புறம் இதை கொடுத்து விடண்டு அப்போ சரின்னு சொல்லி போட்டு சாருவாக்காவுக்கு உண்மைக்கு வந்து வேலை தாங்க சமைக்கிற கஷ்டமாங்க அப்போ இப்போ வந்து சாருவாக்காவுக்கு வந்து சாப்பாடையும் போட்டு கொடுத்துட்டு ரோயாமாண்ட சாப்பாடையும் வந்து போட்டு கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்து நாங்கள் முடிக்க போகிறோமே நம்ம ஓகே இந்த வீடியோ பற்றி கரெக்டாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய் சொல்லுங்க பாய் see you